பேக் டு யுவர் சூப்பர் கிச்சன். போன வாரம் நம்ம பாரதி கண்ட புதுமை பெண்ணான ஸ்மிருதா கிட்ட பேசணும் இல்லையா? அவங்க எப்படி லைஃப்ல என்னென்ன கட்டங்கள்லாம் அண்டர்கோ பண்ணாங்க, அதை எப்படி தாண்டி வந்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி போன வாரம் பேசினாங்க. இந்த வாரம் நம்மள இப்போ ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும், அதை நீண்ட நாளுக்கு அதை எடுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ நம்ம லைஃப்பை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், இப்போ ஒரு கனவு நமக்கு இருக்கு அப்படின்னா அந்த கனவை நோக்கி நம்ம எப்படி போகலாம், அதை பத்தி எல்லாம் தான் இந்த வாரம் நம்ம கிட்ட பேச போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஸ்மிருதா. வணக்கம் யஷோ, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சூப்பர். ஓகே, ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்க முடிக்கும் பொழுது சொன்னீங்க, அதாவது சும்மா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு என்னால அது பண்ண முடியல, இது பண்ண முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நமக்குன்னு ஒரு அதாவது ஒரு பேஷன் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஒரு கோல் இருக்கு அப்படின்னா அதை நோக்கி என்ன தடைகள் இருந்தாலும் அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு ஆசை, இத வந்து ஸ்மிருதா சொன்னதை நல்லா அழகா ஒரு எபிசோடாவே போடுவோம், போட்டா இத பார்த்து ஒரு 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி வெளியில வர மாட்டாங்களா அவங்களுடைய ஷெல்ல விட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க வந்து எப்படின்னு பார்த்தா ஒரு அப்படி ஒரு கோல் செட் பண்ணி அப்படி சொல்லி அடிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி எப்படி பண்றீங்க, எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். Sure. So I think the main point நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இஸ், நம்மளுக்கு ஒன்னு அச்சீவ் பண்ணணும், ஆர் ஏதாவது அச்சீவ்னு இல்லை, ஏதாவது பண்ணணும்னா அது நம்ம தான் we have to motivate ourselves. ஓகே, நான் இது ஏன் சொல்றேன்னா, லைஃப்ல டெஃபினட்டா வேற யாராவது நம்மளுக்கு வந்து பண்ணானா I would say that is an asset. Okay, so great, I mean you are surrounded by good people. பட் எல்லாரும் அவங்க லைஃப்ல, I'm talking about friends, they are busy. அதே மாதிரி லைக் நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் யூ ஆர் மேரிட், நம்ம எல்லாம் நம்மளோட ஹஸ்பண்ட் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் நாட் ஹிஸ் பேஷன், இது உன்னோட பேஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நம்மளுக்கு we have to find that perseverance, அதான் within ourselves. ஓகே, நம்மளால முடியும்னு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணிக்கணும். ஓகே, என்னால் the mind is like ஒரு குழந்தை மாதிரி, you know, that's what they say. நம்ம என்ன அந்த மைண்டுக்கு ஃபீட் பண்றோமோ அதுதான் அது நம்பும். லைக் இன்ஃபேக்ட் 3 Idiots மூவிலேயே சொல்லியிருக்காளே, all is well, all is well ன்னு. ஏன் அந்த ஸ்டோரினா அவன் சொன்னான் இல்லையா, எல்லாருக்கும் பிளைண்டா இருப்பான், செக்யூரிட்டி கார்டுன்னு நம்ம நம்புவோம், all is well ன்னு சும்மா கத்துவான். அதேதான், லைக் தட் all is well தான் நம்மளோட எதுக்கு சொல்லி, அதுல இருந்து யூ கேன் டூ இட்னு சொல்லி, and then you need to pick yourself to do it. Okay, அதுக்காக ஒரு பேஷன்னா எல்லாரும் அது போய் பண்ணி ஒரு பிசினஸ் ஆக்கணும்னு நான் சொல்லல. Okay, that is like the end level. Even if it is one baby step that you take as towards it, it is progress. Okay, so progress is not compared to another person illa. Okay, progress is நான் எப்படி முன்னாடி இருந்த இப்போ நான் அதுல இருந்து பெட்டர் ஆனா அதான் ப்ரோக்ரஸ். அண்ட் நீங்க இத பாத்தீங்கன்னா, இது நம்மளோட இந்த பிரிட்டிஷ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இந்தியால என்ன பண்ணுவாங்க, நீதான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீதான் செகண்ட் ரேங்க். நம்மளுக்கு இங்க நம்மளோட கிட்ஸுக்கு ரேங்கிங் வரதா இல்ல. What do they do? Certain expectations இருக்கு. Are you meeting those expectations or are you exceeding that expectation? That is what you're doing. உன்னோட சார்ட் எனக்கு இது பண்ணணும்னு ஆசை, whether it is a serious எனக்கு கெரியர் பண்ணணும் or even anything, like even ஒரு small thing that நான் நன்னா வரையறேன், அதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும், or நான் நன்னா சமைப்பேன், அதுல எனக்கு இன்னும் பெட்டரா பண்ணணும். It can be anything big or small, அது it doesn't matter. But நம்ம அந்த effort within ourselves தான் பண்ணணும். யாராவது வந்து நம்மள ஹெல்ப் பண்ணுவா, அதனால எனக்கு நான் பண்ணல, பிகாஸ் யாரும் என்ன வந்து எனக்கு அதை சொல்லல, மோட்டிவேட் பண்ணல, ஹெல்ப் பண்ணலனா ஃப்ராங்கா நான் மேபி ஹார்ஷா இருப்பேன், பட் இட் இஸ் an excuse. ஓகே, இட் இஸ் an excuse. எல்லாருக்கும் முடியும். ஓகே, சோ நான் ஈவன் இன்ஃபேக்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா
எவ்வளவு பேரு நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, பாரா ஒலிம்பிக்ஸ் கூட இருக்கு, அவங்களுக்கு கை கால் சரியில்லைனாலும் they are doing the ஒலிம்பிக்ஸ் இல்லையா. ஸோ நீங்க you just have to look around. நீங்க பண்ணீங்கன்னா அந்த மாதிரி waiting for others to come and solve your problems, அது whether is not something that you should lean on, because அப்ப எப்ப பார்த்தாலும் I think what happens there is then you are not taking responsibility. Okay, yeah, you actually control your life and the actions. Okay, அத நம்ம பிலீவ் பண்ணணும். சோ சில பேர் சொல்வா எனக்கு டைமே சரியில்லை, நேரமே சரியில்லை, அதனால ஒன்னும் ஒர்க் ஆகாது. நீ உன்னோட எஃபர்ட் போடு, the time நேரம் எல்லாம் அது விட்டுடு. that is not within your control. ஓகே, அது நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஐ மீன் of course நானும் கர்மால ஐ பிலீவ் பாஸ்ட் ஜென்மம்ல ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு அது அஃபெக்ட் ஆக போறது. பட் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிடணும். அதை செய்யாம சும்மா நேரம் இப்படி, விதி இப்படி, கடவுள் இப்படின்னு நம்ம வந்து மற்றவங்க மேல பிளேம் போட்டுட்டு இருக்க கூடாது. வாட் we have to do we should do. Exactly. And இல்லனா then நமக்கு எப்ப பார்த்தாலும் அந்த resentment இருக்கும். because நம்ம ட்ரை பண்ணுங்க, as I said, even if it is a baby step, try. and more அது நீங்க என்ன பண்ணீங்கன்னா if you do that as part of your everyday life, you will soon find that you become that person. maybe first la அந்த மாதிரி effort போடணும்னு இருக்கும். okay, but அதுக்கு அப்புறம் it will become you. and இது எப்படி அச்சீவ் பண்ணணும்னா being organized. okay, அது ரொம்ப important. so நிறைய பேர் in fact they pride themselves in saying நான் எல்லாம் last minute தான் பண்ணுவேன், but yet it will work out. but என்ன யோசிக்கணும்னா last minute பண்ணி work out ஆகிறதுக்கு okay, did others also adjust their schedule for it to work out for you? புரியுதா? so as an example வெச்சுக்கோங்களேன், say somebody has a birthday party, okay, and they come and invite you only like on say or a Wednesday for a Saturday's birthday party, but namlukku we would have already had pre-plans before. okay, but namlukku we can't even disappoint them, say or a nalla friend or family or whatever edadu. so we will try to reschedule our appointment on Saturday so that we can make it. okay, so it's not about them saying நாங்க லாஸ்ட் மினிட் பண்ணிட்டோம் எல்லாம் we pull it through. you put somebody else is plan at jeopardy. so think about the effect you have on others. okay, another there are different things. எனக்கு ஒரு கல்ச்சர்ல இருந்து நிறைய I like to take the good of both cultures. இப்ப நம்ம யூகேல இருக்கோம், இங்கேயும் நம்மளுக்கு அந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்தியால இருந்தும் வந்திருக்கோம், அங்கேயும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ யூகே கல்ச்சர்ல இருந்து எனக்கு என்ன எக்ஸாம்பிள் ஆஃப் பீங் ஆர்கனைஸ்னா, இந்த மாதிரி ஒரு பார்ட்டிலாம் நீங்க இஃப் யூ சி யோர் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பர்த்டே பார்ட்டி இன்வைட்ஸ்லாம் அனுப்பிச்சு எப்ப அனுப்புவாங்க? ஆல்மோஸ்ட் a month before அனுப்புவாங்க இல்லையா, ஸ்கூல்ல, பிரைமரி ஸ்கூல் and all that. அப்ப எல்லாருக்கும் அந்த பிளான் பண்றதுக்கு டைம் இருக்கும். so for example let's say you don't drive and you want to, like as a some people don't drive and you need to ask your friend or somebody like that na உங்களுக்கு டைம் இருக்கும். okay, but நீங்க அந்த லாஸ்ட் மினிட் பண்ணிட்டனா then is when you don't have options. அப்பதான் then we go into that panic mode. ஐயோ என்ன பண்ணலாம், or we have to depend on others. so the dependency on others will come down only if you do something in the right way. okay, so this is one of the simple things that you have to maybe consider doing. and organization eppadi pannadhu, there are different methods of being organized. so enakku for example enoda memory is not that good in the sense that எனக்கு ஒரு selective memory. like நீங்க என்ன Dress எப்ப போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி கூட நான் சொல்லுவேன். ஓகே, பட் நேத்துக்கு ஹாலிடே போனோம், ஏதோ ஒரு பிளேஸுக்கு போனோம், எங்க போனேன்னா எனக்கு லைக் ப்ராடா சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவேன். எனக்கு அதுல எந்த பிளேஸ் அந்த நேம்லாம் மறந்தோம். சோ நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாம் எழுதிப்பேன். everything is written down for me. okay, அப்புறம் ரிமைண்டர்ஸ் போட்டுப்பேன். ஸோ வாட்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர், ஸோ தட் ஐ நோ தட் அந்த அலாரம் அடிக்கிடுச்சு, ஐ ஹாவ் டு பி டூயிங் சம்திங். அண்ட் என்ன நீங்க சூஸ் பண்ணுறீங்களாங்களோ ஃபுல் கான்சென்ட்ரேஷன் போட்டு given your 100% or even 200% so that you get that right first time perfect is my other goal. so ellarum solva, oh I'm great at multitasking.
ஸோ நீங்க மல்டி டாஸ்கிங்னு ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷன் அதுக்கு சொல்றேன். இட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் டூயிங் மல்டிபிள் டாஸ்க்ஸ் அட் தி சேம் டைம். ஓகே, என்னோட கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் இஸ் யூ காண்ட், பிகாஸ் யூ தென் அறகுறையா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு டாஸ்க் பண்ணனா ஐ கால் இட் மைண்ட்ஃபுல்னஸ். அத ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கா பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, சோ தட் திருப்பி யூ டோன்ட் ஹேவ் டு ரீவிசிட் இட். ஓகே, சோ அப்படின்னா அந்த டைம் யூ சே. அதுக்கப்புறம் ஸ்விட்ச், யூ கேன் ஸ்விட்ச் டோட்டலி டு அ டிஃபரெண்ட் டாஸ்க். தட் இஸ் மல்டி டாஸ்கிங் பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் ஏபிள் டு ஸ்விட்ச். பட் அந்த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி எடுக்குச்சு அதுல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும். சோ ஆஸ் அன் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி டைம்னு யூ சிட் டவுன், ஓகே, with your family, okay, or board game விளையாண்டுருக்கீங்க, you are playing business as a board game, okay, பட் அதுல ஆஃபீஸ் கால்ஸ் வருது, அந்த காலை எடுத்துட்டு பேசிட்டே விளையாண்டுருக்கீங்க. You are neither doing justice to your family by playing that board game, nor are you doing justice to your office call. Okay, ரெண்டும் பண்ணுங்க, but one at a time. Okay, அப்பதான் you will be well, at least for me that's how it has worked. So how am I able to do different things in a day na and allocate பண்ணிட்டு அத முடிச்சிடுங்க. Okay, and the other thing is family time னு நம்ம ஒதுக்கினா அது டெஃபினட்டா ஃபேமிலிக்கு மட்டும் தான் இருக்கும். Okay, that is one more. In fact, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, சங்கீதா எஸ்பெஷலி. நான் அந்த ஃபேமிலி டைம்ல இருக்கிறச்ச when I'm then phone கூட எடுக்க மாட்டேன். we'll all keep our mobile aside. She'll say, "Hey, உனக்கு மட்டும் தான் ஃபேமிலி, அது ஃபேமிலி டைம் பண்றேன்." I said, "இல்ல, see, throughout the day we are busy and we are not meeting each other. So நாங்க ஒதுக்கி இருக்கோம் in the like 8 to 9 is our family time. So okay, come what may, I will, unless it's an emergency, I will like to be with my family." அந்த டைம்ல நாங்க என்ன பண்ணுவோம், நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது வாட்ச் பண்ணுவோம், அமேசான் ஏதாவது ஒரு சீரியல் டுகெதர், போர்ட் கேம் விளையாடுவோம், டாக் அபவுட் our day, என்னெல்லாம் பண்ணோன்னு நிதின் சொல்லுவான், அபி நான் சொல்லுவேன், அந்த மாதிரி சம்திங். பட் அந்த டைம்ல ஐ எம் வித். ஓகே, அப்ப வச்சுட்டு நான் வாட்ஸ்அப்பை வச்சுட்டு நான் வாவ் ஸ்டாப் பண்ணேன்னா தென் there is no use. Okay, so this is the other point. Now I think previous episode la it is quality that matters, not quantity. Na idu in fact in the working women ditch the guilt episode la na solliruken. Okay, so sila pere nenichindukanga that if they just be at home with their children the whole day versus a working mother who's only spending that 1 hour with the child in the evening, na they feel that they are a better mother. Because now full day எடுத்துருக்கேன் பையன் or பொண்ணோட full day வந்து என்ன பண்ணீங்க, துணி துவைச்சீங்க, பாத்திரம் தேய்ச்சீங்க, ironing பண்ணீங்க, அதுல how much of time did you devote to the kid? You understand? So where is ஒரு working mom or anybody, I mean a working mom னு சொல்ல, just say generally, அதுக்கு பதிலா you spent 1 hour but completely dedicated to the kid, you didn't do anything, na எதுக்கு more impact இருக்கும், right? So we have to think about it. So these are things that I don't know, I mean இது right or wrong எனக்கு தெரியாது, but these are things that I follow, that அந்த டைம்ல நம்ம ஒதுக்கி வச்சனா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் then you get that sense of achievement, because அந்த வேலை நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டனா that is like a mini goal that you're setting, இல்லையா? And you get that sense of achievement which is good for your mental health. And mental health னா அந்த physical health நல்லா இருக்கும். Good. Sorry, ரொம்ப long answer to that. இல்ல ஆக்சுவலி லாங் ஆன்சர்ங்கறத விட ரொம்ப அவ்வளோ அழகா சென்சிபிளா இருந்தது. நீங்க சொன்னது வந்து கரெக்டா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு வந்து எந்த வாய்ப்புமே என்ன தேடி வரல, அதனால நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம, நீங்க என்ன அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம்ம எடுத்த முயற்சியில வந்து தோல்வி அடைஞ்சா கூட அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணேங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் இல்லையா? அது இல்லைன்னா அந்த ரிக்ரெட் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ ஒருவேளை அதை நான் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு தோணும். நான் அடிக்கடி என் பசங்கள்ட்ட கூட சொல்வேன், அந்த ரிக்ரெட் மட்டும் மனசுல வச்சுக்காதீங்க, இதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காத, ஜஸ்ட் டூ இட். அது நீ அதுல ஜெயிக்கிறியோ தோக்குறியோ அது வேற விஷயம், பட் அந்த ரிக்ரெட் நமக்கு இருக்காதுல்ல, நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அப்படிங்கறது. சோ நீங்க சொன்னது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. சும்மா
எல்லாம் என்ன தேடி வரும்னுட்டு இருக்காம யூ டூ இட், நம்ம தேடி போகணும். அதான் இங்கிலீஷ்ல ஒன்று இருக்கு, டெஸ்டினி கேன் லெண்ட் யூ a hand but you still have to play the game. Okay, நம்ம அதை கண்டிப்பா. and again would say the influence of negative people. So okay, லைஃப்ல டெஃபினட்டா அட்வைஸ் பண்றதுக்கு ஒரு 10 பேர் வந்துருவாங்க. ஓகே, அவங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க, பட் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிப்பாங்க. ஓகே, those are negative elements in life. அவ்வளோ we should be able to have the பக்குவம் to know that இவங்க ஏன் இந்த மாதிரி யாராவது சஜஷன்ஸ் கொடுத்துட்டு பாசிட்டிவா நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்க்கு கொடுத்தானா டெஃபினட்டா எடுத்துக்கணும். ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் அதே சில பேர் ஏனோ ஜஸ்ட் மட்டன் தட்டுக்கிறதுக்கே இருக்காங்க. அது ஏதோ அவங்க பண்ணி அத லைஃப்ல அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்து அதனால சொல்றானாலும் ஓகே, அவங்க அட்டெம்ப்டே பண்ணிருக்க மாட்டாங்க. பட் they will come and tell you, நீயே இதை பண்ண, இது நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ அதை அப்படி பண்ணிருக்க கூடாது. You just have to tell them, at least நான் பண்ணல, நான் ட்ரையாவது பண்ணேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. என்ன வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஃப்ராங்கா what right do you have and தான் கேக்குறோம். It is harsh, but what I'm saying is we get so influenced. So two things. One is don't wait for anybody to help you. Adu one. Adhe mari when others try to pull you down with their negative comments, adu don't get influenced by it. Okay, so it is both ways. அப்போதா நம்மளுக்கு அந்த ரிக்ரெட் இருக்காது. ஓகே, ஆமா கண்டிப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேட்டேன், நீங்க அந்த இந்த எபிசோட், அதாவது ஒர்க்கிங் விமன் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதுல வந்து சொல்லியிருந்தீங்க இந்த ஒர்க்கிங் விமனோட சில்ட்ரன் வந்துட்டு ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க மோர் அதர் சில்ட்ரன் விட அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லியிருந்தது. அத கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஓகே, சோ இதான் சொன்னா லைக் நீங்க பாத்தீங்கன்னா இது ஏன் அந்த பாயிண்ட் நான் சொன்னேன்னா, இட் இஸ் ஆல்சோ அபவுட் யுவர் பேரண்டிங் ஸ்டைல். ஓகே, ஸோ நான் ஐ திங்க் போன எபிசோட்ல நான் சொன்னேன், அந்த காலத்துல நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மள வளர்க்கறச்சு அந்த மாதிரி ஓப்பன் பேரண்டிங் இல்லை. ஸோ யாரும் நம்மள கேட்க மாட்டோம், உனக்கு என்ன வேணும் இது இல்லைன்னு. நான் தான் அம்மா அப்பா, நான் இது பண்ணா உனக்கு ரைட்டா தான் இருக்கும்னு அப்படிதான் நம்மளெல்லாம் வளர்ந்தோம். இந்த காலத்துல ஐ திங்க் தேர் இஸ் ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஸோ லைக் வித் நிதின், நான் அவன் சின்ன வயசுல இருக்கச்சே நான் அவன் கிட்ட போய் நான் பேசினேன் டு சே தட் இப்ப பாருங்க, there are two kinds of moms. ஒரு அம்மா வீட்லயே இருப்பாங்க, I will be available for you all the time, but that means என்னால வேலை பண்ண முடியாது. வேலை பண்ண முடியலன்னா நம்மளுக்கு அவ்வளோ அப்பா ஏர்ன் பண்ணுவாரு, பட் அம்மாவும் ஏர்ன் பண்ணானா இவ்வளோ மணி வந்தானா இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் நான் பண்ணலனாலும் இட் இஸ் ஃபைன், பட் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்காது, பட் அம்மா வில் பி தேர் ஆல் த டைம். So then he was saying, then அப்ப நான் சொன்னேன், then அம்மா பட் வேலை பண்ணணும்னா அம்மா is not a superhuman being. Okay, நான் ஒன்னும் where I will need help. Okay, that is one thing I said, I will need. What help do I need? நீ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். லைக் நீ உன்னோட ஸ்டடீஸை நீ பார்த்துக்கணும், அண்ட் யூனோ அது யூ ஷுட் பி ஏபிள் டு உன்னோட ஆக்டிவிட்டீஸை நீனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் பண்ணணும். அண்ட் அம்மா மைட் ஆல்சோ நீட் ஹெல்ப், பிகாஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் யூனோ சம்டைம்ஸ் நான் கால்ஸ் எல்லாம் உட்காந்து நான் ஐ won't even get a chance to get up, you know, அந்த மாதிரி. ஸோ நீ சொல்லு, யூ டெல் மீ what kind of a mother do you want? அப்ப எல்லாருக்கும் பைத்தியமா ஒரு குழந்தைய போய் கேட்டுருக்கு வாட் இட்ஸ், அதுக்கு என்ன தெரியும்? அது ராங். ஆக்சுவலி சில்ட்ரன் ஆர் லாட் மோர் மெச்சூர்ட் தென் த கிரெடிட் வி கிவ் தெம். ஓகே, ஸோ நிதின் சொல்லிட்டு இல்லம்மா நான் ரெஸ்பான்சிபிளா இருக்கேன், நீ ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ அது இட் கேவ் மீ, சி ஒர்க்கிங் மதர்ஸ் டிச் த கில்ட்ன்னு தான் அந்த டாபிக். எங்களுக்கு கில்ட் இருக்கு, ஓகே, நாட் தட் யூனோ எங்களுக்கு அப்படி நாங்க நிறைய அந்த மனசை கல்லா பண்ணிட்டு தான் வி ஆர் அவே. எங்களுக்கு கில்ட்லாம் இல்லாத இல்லை. அண்ட் சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க தட் யோ ஷீஸ் கெரியர் ஓரியன்டட், அவளுக்கு கெரியர் மேலதான் ஆசை, ஃபேமிலி மேல ஆசை இல்லை. தட் இஸ் ஆல்சோ யூனோ what do you mean by family மேல ஆசை இல்லை. ஸோ ஒரு வைஃப்னா அவளோட ரோல் அட் ஹோம் இஸ் ஒன்லி டு குக் அண்ட் லுக் ஆஃப்டர் சில்ட்ரனா, ஆர்
if that wife is equally educated and is equally able to bring in money to the family, which supports the husband and child, okay, it gives the family a better living. Husband ku lesser stress ஆகுது, because he will always think, okay, நான் மட்டும் தான் இங்க ப்ரொவைட் பண்ணணும்னு இல்ல, என்னோட வைஃபும் ப்ரொவைட் பண்றானா, that is also being a good wife and a mother. How can you say that it is not being a good wife and a mother? So back to that responsibility point. அதுதான் ஆச்சு. So when Nitin gave me that commitment, by God's grace, touch wood, till now we've not had to help him with his homework. அவனோட homework அவனே பார்த்துப்பான். அவனோட like timetable books எல்லாம் வச்சுப்பான். அவனோட clothes அவன் வச்சுப்பான். I've told him like நாங்க ஒரு process that I'm being organized இன்னும் வச்சுட்டு இருக்கோம். Every time when he comes, if the cloth has to be washed, it has to come down to the laundry bag. Okay, laundry bag reach பண்ணிட்டேனா, then I will take over or Abhi will take over. It will automatically go to get washed. Then there is again it moves to the ironing pile. It will get ironed and back to his wardrobe. But it is his responsibility to make sure that is in the laundry bag. Okay, அதே மாதிரி வீட கிளீன் பண்ண வைக்கிறது, that is responsibility. அம்மானோட ஜாப் மட்டும் இல்ல, that house belongs to everybody. எல்லாருக்கும் ஒரு நல்ல நீட் வீடுல எடுக்கணும். அதை எப்படி பண்ண, everybody has to do that part. Okay, so organized-ஆ இது உன்னோட ஷூ ரேக், இது உன்னோட வார்ட்ரோப் டெடிகேட் பண்ணிட்டானா, எல்லாரும் நான் என்னோட ஷூ அந்த ஷூ ரேக்ல வைக்கணும். Nitin has to keep, Abhi has to keep, so that அது it is not lying around and அது one less work to clean. இதெல்லாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ஷேர் பண்றதுக்கு ப்ரௌட் பேரண்ட் மூமெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ நம்ம நிதின் அவனும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுனாலதான் எனக்கு வேலை பண்ண முடிஞ்சதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அவனுக்கு ரீசெண்டா ஆக்சுவலி ஒரு அவார்டு வந்தது. ஸோ குவீன்ஸ் காமன்வெல்த் எஸ்ஏ காம்படிஷன் எவ்ரி இயர் ஒன்று நடக்கும். ஸோ இட் இஸ் அ காம்படிஷன் அமங்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் தி காமன்வெல்த் கண்ட்ரிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 140,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுல அவனுக்கு சில்வர் மெடல் கிடைச்சது. And so he wrote an essay, அவனுக்கு அது கிடைச்சது. And he was invited to Westminster Abbey in the Commonwealth. அங்க செரமனின்னு ஒன்று நடக்கும், where of course Prince Charles வர முடியல அப்ப, because as we all know he's fighting cancer, but Queen வந்தாங்க, வில்லியம் வந்தாங்க. So அவங்க இதுல he got the award. So I would say இது எனக்கு இம்பார்ட்டன்ட்னா, because நான் சொன்னேனே about working women, அந்த guilt எப்ப பார்த்தாலும் இருக்கும். So இதெல்லாம் ஒரு கொஞ்சம் reassurance தான், because நம்ம எனக்கு ரைட் ஆர் ராங்லாம் எனக்கு தெரியாது, பட் இப்படிதான் நம்ம லைஃப் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கச்ச நம்ம கம்ப்ளீட் ஹாப்பினஸ் இஸ் ஆன் வென் தி சைல்ட் அச்சீவ்ஸ். ஸோ நானும் ஐ வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அ ஒர்க்கிங் மம். இப்போ நிதினும் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அ ஒர்க்கிங் மம். ஸோ கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, which I can maybe also share with others to say that you know, just because you work, சில பேர் பிலீவ் பண்ணுவாங்க பசங்களை டோட்டலா படிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை. நான் பசங்க படிக்கிறது இஸ் டு என்ஷூர் தட் தே அண்டர்ஸ்டாண்ட் தெம்செல்ஃப். ஸோ நம்ம எவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி ஒன்னு பண்ணுன்னு சொன்னாலும் அது நம்மளுக்காக தான் பண்ணுவாங்க, not something from within them. And if they don't do it by, you know, within themselves, அவங்களுக்குன்னு அது பண்ணணும்னு வரச்சேதான் அவங்க எக்ஸல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு நர்ச்சரிங்கா இருக்கணும் பேரண்ட்ஸுக்கு. பட் அது எப்ப பார்த்தாலும் நம்ம சொல்லிதான் அவ பண்ணணும்னா அது கொஞ்சம் பயம். ஏன்னா பிகாஸ் லேட்டர் ஆன் நம்ம இருக்க மாட்டோம் லைஃப்ல சொல்றதுக்கு. அப்போ வாட் வில் தே டூ? ஸோ அது ஐ வுட் லைக் டு ஷேர் வித் ஆல் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் டு சே, பயப்படாதீங்க. யார் ஐ மீன் யூ நோ வாட் பேரண்டிங் யூ ஆர் டூயிங். ஸோ அது சரியா வரும்னு கொஞ்சம் பிலீவ் பண்ணுங்க. ஓ கரெக்ட், அழகா சொன்னீங்க ஸ்மிருதா. I'm not saying that kids at home don't have it, but they take their mothers for granted. அம்மா எப்ப பார்த்தாலும் தானே வீட்டுல இருக்கா. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அம்மா வேற என்ன பண்றா, வீட்டுல தானே இருக்கா, இது பண்ணிக்கிட்டோமே, நான் ஏன் அது பண்ணணும், she is there. You women should not be taken for granted. Okay, so in fact I'm saying it's a thankless job. Unfortunately, women at home எவ்வளோ பண்றாங்க. Full household அவங்க தான் ரன் பண்றாங்க, sacrificing what they would have liked to do. Because சில
men are not that supportive. So either I'm saying supportive nala you are going to work. So say your husband or your in-law say you can't, okay, you should not, அந்த மாதிரியும் இருக்காங்கல்ல. ஸோ எல்லாரும் ப்ரோக்ரெசிவா இல்லை. ஸோ அவங்களோட ambitions-ஐ repress பண்ணி வீட்ல dedicate பண்ணிருக்காங்க. Okay, and then imagine if your child later on says, you know, நீ என்ன அச்சீவ் பண்ண, வீட்ல தானே இருந்த, or don't put the blame on me, வேணும்னா நீ போய் வேலை பண்ணிருக்கலாம், you weren't good enough to get a job, so don't say that நீ என்ன வந்து வீட்ல பார்த்துட்டு இருக்க. நிறைய நான் கேட்டிருக்கேன். and I was like, that is ungrateful. அந்த woman-ஓட you know ஒரு state of mind எப்படி இருக்கும்? Throughout her life she spent it for the family and then she gets no appreciation. சரி, appreciation வரலனாலும் என்ன வார்த்தை that அவ ஒண்ணுமே பண்ணலையா, and அவளோட லிமிட்டேஷன்னால she couldn't go to work. So I mean this is why maybe இதுல தான் என்னது women எனக்கு அந்த empowerment அந்த equalist நிறைய வருது, because you know we think நம்மளுக்கே அந்த social stigmaனால தடை போடுறோம், because இப்படிதான் இருக்கணும்னு ஒரு women ஸ்டீரியோடைப் பண்ணி வச்சிருக்காங்க. you know அத நம்ம ஸ்லோவா சேஞ்ச் பண்ணும். I know it is difficult, but நம்மள அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணாதான் நம்ம ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும். என்னோட ரோல் என்ன, இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கா, ஸோ ஐ எம் த மதர் ஆஃப் அ கை. ஸோ நான் அவனை இந்த வேல்யூஸ்ல நான் வளர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், டுமாரோ ஹீ வில் பி தட் குட் ஹஸ்பண்ட் கண்டிப்பா another girl. Okay, so today it's like a cycle, இல்லையா? நம்ம first daughter-in-law-வா இருந்தோம், then it is what your mother-in-law or husband tells you. That cycle changes when you become a mother. Then you have a son ன்னு வச்சுக்கோங்களே, அப்போ it is about that son will carry on what you teach. So change பண்ணனும்னா from the family it begins. அப்பதான் you know it will have an effect everywhere. So இது actually இந்த pointsலாம் நான் சொன்னது gender equality. So நான் ஒரு United Nationsக்கு ஒரு speech கொடுத்தேன். அங்க they had sustainable goals they have set to achieve. So SG5 was the goal on gender equality. So அதுல they asked me that how can you change na. This is what I mean by that, and the responsibility for the son, for the child, lenda நம்ம ஆரம்பிச்சாதா it has a cascading effect. Okay, so like நிறைய பேர் சொல்லுவாங்க girls வளர்க்கறச்ச you know ரொம்ப இதா வளர்க்கணும், பொத்தி வளர்க்கணும், வெள்ள போக கூடாது. Yeah, to a certain extent, sorry, I'm not asking you to roam around at 12 o'clock in the night to say, na, Jhansi Ki Rani, I'm a feminist. Okay, that's silly. Okay, but what I mean is, can we be that change in a yoshikano? You know, I have power to make that change now in the way I bring up a boy. Now, you should do it. Super. அழகா சொன்னீங்க. அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்மள பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாம நம்மள சார்ந்த சொசைட்டிய பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம சின்னதுல இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. பியூட்டிஃபுல்லா இருந்தது ஸ்மிருதா. அண்ட் இன்னொன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க குக்கிங் பண்றது பிடிக்கும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப நம்ம எல்லாம் அந்த சமையல் வல்லுநர்கள் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப், குக்கிங் குரூப்ல இருக்கோம். அதுல நீங்க இப்ப ஃபியூ டேஸ் பேக் வாஃபிள் போட்டிருந்தீங்க, ஓட்ஸ் மசாலா வாஃபிள். ஆக்சுவலி நான் அதை பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஊத்தப்பமா வார்த்து கொடுப்பேன் பசங்களுக்கு. நீங்க பண்ற மாதிரியே தான் பேட்டர் பண்ணி ஊத்தப்பமா கொடுப்பேன். பட் நீங்க அதை அவ்வளவு அழகா வாஃபிள் மேக்கர்ல போட்டு பசங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா ஊத்தப்பம் இன்னைக்கு ஊத்தப்பமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அத வாஃபிளா பிரசன்ட் பண்ணும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கு இல்லையா பசங்களுக்கு பாக்குறதுக்கு. சோ அது ரொம்ப அழகா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப இனோவேட்டிவா புதுசா இது வாஃபிள் மேக்கர்ல கூட ஊத்தலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. அது எப்படி உங்களுக்கு வாஃபிள் மேக்கர்ல போடலாம் அப்படின்னு தோணுச்சு? பையனாலதான். So same thing, அவனுக்கும் ரொம்ப like bored ஆயிடும். same thing. I think அவனுக்கு இல்ல, most children are like that இல்லையா? நம்ம so necessity is the mother of invention மாதிரி நம்ம childrenக்கு எப்படி நம்ம you know இந்த நல்ல food கொடுக்கணும் and ஃப்ரெஷ் கொடுக்கணும். ஸோ இப்போ நிதின் இஸ் தட் ஸ்டேஜ் வேர் அவனுக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி லைக் ரொம்ப இதெல்லாம் படிச்சு லேபிள்ஸ் எல்லாம் படிச்சு இதுல ஆர்டிஃபிஷியல்
இருக்கு, இது இருக்கு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் படுத்துறேன், நான் இது சாப்பிட மாட்டேன், நான் அது சாப்பிட மாட்டேன், அது இவ்வளவு ஆர்கானிக்கா இருக்கணும்னு. சோ அதுல சோ எனக்கு ஐ ஹேவ் லைக் ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப், அதுலயும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கணும், இல்லைன்னா போரிங்கா இருக்கணும். சோ அதனாலதான். So it started with what can I make naturally at home quickly. So that is the only thing. Because எனக்கு டைம் எனக்கு பிடிக்கும், பட் டைம் இஸ் a constraint. Okay, so நான் எல்லாமே அதனாலதான் நான் சொல்லுவேன், நீங்களாம் தெய்வங்கள் to do proper traditional cooking because that really takes time. and எனக்கு அதுவும் ரொம்ப கிரேட்டாலாம் வராது, I must admit, because எனக்கு somehow அம்மா at homeனு எனக்கு சொல்லி கொடுக்குற வாய்ப்பு இல்லை. ஸோ நான் சமைக்க ஆரம்பிக்கிறது நான் ஃபர்ஸ்ட் நான் ஜெர்மனி போடிச்சேன் when I was on site and வழியில இருந்தா நான் ஆரம்பிச்சேன். பிளஸ் அபி நிதின் ரெண்டு பேருமே லைக் நிறைய அந்த ட்ரையல் பண்ணறதுக்கு பிடிக்கும், ஃபியூஷன் பண்ண பிடிக்கும். So that's how it started. and Nitin likes waffles. சரி அதுல எப்படி and sweetum வேண்டாம்பா because he is now in that I told you na ஒரே awareness வச்சிருந்து he's realized sugar is bad. I was like yo நான் இந்த வயசுலயே நான் எப்படி எனக்கு I have a sweet tooth. So எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு I should say no to sugar. அவனுக்கு இந்த வயசுலயே வந்துருது. ஸோ அந்த வாஃபிள்னா எனக்கு அந்த அந்த லைக் தி சுகர் சைட் தானே, லைக் ஒரு ஸ்வீட் வாஃபிள் தானே தோணிது. சரி இத why don't we try it with like the vegetables and masala. So all I think it is just to please my son and husband. and இதுவும் maybe goal setting. இதுக்கும் goal like every time they eat they will give me a ranking. Okay, they are very unbiased. சில தடவை நானா it is hopeless and bad, so I will get some 2 out of 10 or something like that. ranking எனக்கு 10 எனக்கு அதுவும் எனக்கு காம்படிட்டிவ் இல்லையா, so 10 out of 10 வாங்கணும் இல்லையா. so அதனால என்னோட இன்னோவேஷனும் வரும். so well that is the problem. நான் என்ன பண்ணேனோ எனக்கு பர்ஃபெக்ஷனா இருந்து அதுல பெஸ்டா பண்ணணும்னு இது. so நான் குக்கிங் டெய்லி ரொம்ப ரொம்ப பேட்சா பெருசா பண்ணலனாலும் நான் கொஞ்சம் what I do I want it to be different and appreciated. So that is how that happened. Very good, Smrita. So நிறைய பேர் have actually நிறைய பேர் சொல்லியிருக்காங்க that money is not important for life. Okay, I have a different take on it. Okay, my take is money is not everything in life. Okay, இன்னொரு statement is health is wealth னு சொல்லுவாங்க. Okay, பட் அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணறதுக்கும் கொஞ்சம் பைசா வேணும் இல்லையா. ஓகே, சோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு இங்க NHS எல்லாம் இருக்கு. இந்தியாலலாம் நம்ம பேரண்ட்ஸுக்கு ஏதாவது எல்லாம் நம்மளுக்கு ஆச்சுன்னா unless you have அந்த ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டினாதானே they will even look after you. So to say that money is not important in your life now, maybe I'm a cynical person. Mostly it will come from people who probably have not seen a financial stress. Okay, but when you go through a phase when you have like loans to pay and அடுத்த மீலுக்கு கூட நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா you will realize the value. Okay, now but அதுக்காக it is subjective ன்னு நான் சொல்றேன். so அதுக்காக நான் மில்லியனர்ல இருந்து பில்லியனர் ஆகணும்னா then that is a problem. Okay, that is you getting a lot more. so that is like பேராசை. You understand? Millionaire and then billionaire aagano adu perasa. Okay, but on the basic what we need to look after our health, our parents' health, you know, what we need for a normal respectable living is what I think you'll have to make. Whether it depends on your family goals na cholna mari, whether you think it is only the husband that has to make it or husband plus wife. I mean, you know, I've shared what we do in our family, but every family is different, so I will leave that. But as a family adu and the konjo base vara varaiku I would say you know, I mean and you know, you need to have that basic money in your life because adukappo you know appada you will have your health, appada you will be able to you know have like it's like the MBA la neenga படிச்சிக்கனா Maslow's need hierarchy theory ஒரு pyramid இருக்கும். Okay, so அது என்னன்னா the pyramid la நீங்க பார்க்கனா base of the pyramid is your basic needs. So the basic needs la எனக்கு உணவு இருக்கா, do I have a roof over my head, you know, அதெல்லாம் தான். The more and more you satisfy that now, peak on top is your psychological needs. அப்பதான் you can start thinking mental health and மாதிரி. ஒரு person நீங்க ஒரு you know ஒரு
let's say a really poor person கிட்ட போய் நீங்க கேக்குறாங்க, are you happy with what you're doing, are you satisfied? I was like, எனக்கு அடுத்த மீலுக்கு எனக்கு பைசா கிடைச்சாலே I will be happy. என்னோட mental health எல்லாம் நான் பாத்துக்க முடியாது. Do you see what I'm saying? So it's all relative to where you are. Okay, so adilla that is the only correction. I'll say money is definitely not everything. Okay, but on the base position varadu, whatever that basis. Okay, so other neenga reasonable set panikonga. Okay, so neenga na billionaire na base na, then well you have to work that hard to get there. Okay, but enakku like 10 houses da base na, then well difficult. So let's say ஒரு house enakku or or not with a roof over my head, எனக்கு பேசிக்கா என்ன ஹெல்த் பாக்குறதுக்கு, என்னோட பேரண்ட்ஸ் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு, என்னோட ஃபேமிலியா ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு எனக்கு அது இருந்து ஒரு டீசென்ட் எஜுகேஷன் என்னோட சில்ட்ரனுக்கு கொடுக்கறதுக்கு, அது வரைக்கும் I would say money is important. Oh, good. அழகா சொன்னீங்க. Thank you Yasho. Thank you so much. அதாவது உமன் எம்பவர்மெண்ட்க்கு, அப்புறம் சில்ட்ரன் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம வந்து வரணும் அப்படின்னு, அண்ட் மணியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி இவங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் தேடி ஒரு உட்காந்துட்டே இருக்காத, நீ வாய்ப்பு தேடி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேராவது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேபி ஸ்டெப்பாவது எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். So thank you so much. இவ்வளவு அழகா உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. And thank you so much for your time, Smrita. Thank you so much Yasho in the opportunity கொடுத்ததுக்கு, and I really enjoyed it. So thank you so much for this medium to share the thoughts, because தடவை நமக்கு சொல்லணும்னு இருக்கும், பட் எப்படி அந்த ரீச் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ நீங்க அந்த வாய்ப்பு and opportunity கொடுக்கறது, I would say is you're doing such a good thing, because as you said, like ஒரு person நாலும் if they're able to benefit with what we share now, that is one step forward. So thank you so much. என்னங்க வீடியோ பாத்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா துவண்டு விழுந்துராம அதை தாண்டி வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யசோ சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளமே கோவில், உண்மையே வேதம், உணவே மருந்து. நன்றி.